வாங்க மக்களே, வாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு கருப்பு கவுனி கஞ்சி பண்ணுறதை பார்த்துருவோமா? இங்கே பாருங்க, கருப்பு கவுனி அரிசி எல்லாம் மிக்சர் 5 அரிசி 5 அரிசி இருக்குது மக்களே. இதில் வந்து கருப்பு கவுனி, காட்டியானம், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, ரத்தச்சாலி, இந்த மாதிரி 5 வகையான அரிசி, பார்லி, கொள்ளு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி எடுத்து வறுத்து வச்சுக்கணும் மக்களே. இப்படி டப்பாவில் போட்டு இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பேட்ச் அரைக்கிறதுக்கு இது அரைச்சி வச்சது. இது பாருங்கள், இதை தான் இப்படி மிக்சியில் கொரன்னு இப்படி அரைச்சி வச்சுக்கணும். இதில் நமக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும் 2 பேத்துக்கு. இந்த கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் மக்களே. சாப்பிடுங்க, வெயிட் லாஸ்க்கு, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிடுவோம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடும். இதை நல்லா இப்படி கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து இது நல்லா கொதித்து கஞ்சி பதத்துக்கு வரணும். இப்போ நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சிடலாம். நம்ம இதில் நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இல்லை, மிளகு ஜீரகமும் போட்டு அரைச்சிருக்கேன் மக்களே. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. செய்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் மக்களே. ரெடிமேட் வாங்குறத விட வீட்டில் செஞ்சிங்கன்னா குவான்டிட்டி நிறையா இருக்கும். 5 வகையான அரிசி, கொள்ளு, பாசிப்பருப்பு, பார்லி, மிளகு, ஜீரகம் போட்டு அரைச்சி நம்ம வீட்டிலே அரைச்சிக்கலாம். மிக்சிலேயே அரைச்சி இப்படி நல்லா கொதிக்கட்டும். வெந்துடுச்சுன்னா கஞ்சி ரெடி. பாருங்க மக்களே, கஞ்சி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த மிக்சியில் அடித்தாங்கட்டி கஞ்சி பதத்துக்கு இருக்கா? இங்கே இருக்கு நல்லா. இப்போ அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம கஞ்சி நல்லா வெந்துடும். பார்லி இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால உடம்பு ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. எம்டி ஸ்டமக்கில் குடிங்க. இதை குடிச்சிட்டு அப்புறமா கூட நீங்கள் ஒரு 11 மணியை போல் நாஸ்டா காலையில் டிஃபன் சாப்பிட்லாம். காலையில் வெறும் வயிற்றுல இந்த கருப்பு கவுனின்னு இல்லை, 5 வகையான அரிசி, மிளகு, ஜீரகம், பார்லி எல்லாம் போட்டிருக்கு மக்களே. கொள்ளு, பாசிப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கு. அதனால் இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லதுக்கு, ஹெல்த் பெனிஃபிட்டுக்கும் நல்லது. இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு மக்களே. நம்ம இதை ஊற்றிக்கலாம். இந்த பவுலில் நல்லா எப்படி இருக்கு பாருங்க, ஆவி பறக்க கஞ்சி. இப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கெல்லாம் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இதை நான் குடிக்கிற மக்களே, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த்துக்கு. அதனால் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.